ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஸ்பைஸ் அண்ட் டிஸ்கைஸ் அப்படிங்கிற மூவி தான். இது வந்து ஒரு அனிமேஷன் மூவிங்க. இதில் வந்து வில் ஸ்மித் வந்து ஹீரோ ரோல் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஒரு டிடெக்டிவாக வருவார். இந்த அனிமேஷன் மூவியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, யூஸ்வலாக அனிமேஷன் மூவியில் ஆக்ஷன் ஜேர்னர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. எடுத்ததே இல்லைன்னு நான் சொல்லலை, எடுத்திருப்பாங்க. பட் அவ்வளோ என்கேஜிங்காக இருக்காது. பட் இந்த மூவி வந்து அப்படிலாம் இல்லாமல் ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ப்ளூ ஸ்கை அந்த அனிமேஷன் ஸ்டுடியோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐஸ் ஏஜ் அதெல்லாம் கூட அவங்க தான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக தெரில, நான் வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் சரி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு யங் பாய் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி உலகத்தை சேவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அவன் வளர்றான். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களோட வந்து அவ்வளோ ஜெல் ஆக மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்மள மாதிரி நார்மல் பர்சன்ஸோட தாட் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ உலகம் வந்து அவனை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுது, அவனை வந்து வியர்ட் அப்படின்னு சொல்லுது. அது வந்து அவனுக்கு ஹர்ட் ஆகுது, ஏன் என்ன எல்லாரும் வியர்ட்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மா வந்து அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ வந்து இந்த உன்னோட கேட்ஜெட்ஸ் உன்னோட ரிசர்ச் எல்லாம் நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து இது வந்து மக்களை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம வில் ஸ்மித்தோட இன்ட்ரோவில் வந்து அவர் போயிட்டு ஆக்ஷனில் வந்து கலக்குன்னு கலக்குவார். அப்போ வந்து இந்த குட்டி பையன் வந்து கொஞ்சம் வளர்ந்துருப்பான். பை த டைம் அவங்க அம்மா வந்து ஒரு போலீஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இதில் வந்து போய் இறந்துருப்பாங்க. ஸோ இவன் வந்து வில் ஸ்மித்துக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்பான். வில் ஸ்மித் வந்து ஒரு டிடெக்டிவாக இருப்பார். அவனுக்கு வந்து இவர் கேட்ஜெட்ஸ் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட்டாக, ஒரு சின்ன ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாரு. அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸில் போயிட்டு இவனோட கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது வில் ஸ்மித்துக்கு அவ்வளோ பிடிக்காது. இதெல்லாம் என்னடா டாய்ஸு கேம்ஸ் மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவன் வந்து திரும்ப அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு இவன்கிட்ட வருவார். என்னடா கேட்ஜெட்ஸ் பண்ணுற, எனக்கு வந்து கின்னு நிறையா எல்லாம் உலகத்தை அழிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இந்த பையன் வந்து எல்லாத்துக்கும் உலகத்தை அழிக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக உலகத்தை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். அது வில் ஸ்மித்துக்கும் இந்த பையனுக்கும் அவ்வளோவா ஆகாது. அதனால ஒரு சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதுலேருந்து செப்பரேட் ஆவாங்க, திரும்ப யுனைட் ஆவாங்க, இப்படி போயிட்டுருக்கோம். அது ஒரு ட்ராக்கு. ஸோ படத்தோட மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் சீனில் வந்துட்டு வில் ஸ்மித் போகிற இடத்துல வந்து ஒரு ட்ரோன் ஒன்று, நியூக்ளியர் ட்ரோன் மாதிரி ஒன்று வந்து தயார் பண்ணி ஒரு வில்லன் குரூப்பு வச்சுருப்பாங்க ஜப்பானில். இவர் போயிட்டு அதை அடித்து அவனுகிட்டேருந்து பிடிங்கிட்டு வரதான் வேலை. அப்போ வந்து இன்னொரு வில்லன் ஒருத்தன் வருவான். அவன் வந்து வில் ஸ்மித்துட்டேருந்து வந்து அந்த நியூக்ளியர் ட்ரோனை ஆட்டையை போட்டுருவான். இப்போது இந்த ட்ரோனை இவர் எப்படி திரும்ப ரெஸ்கியூ பண்ணார், அதை வந்து அந்த வில்லன் வந்து அதை வச்சு என்ன ஒரு உலகத்தை அழிக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கான், அதுலேருந்து இவர் எப்படி காப்பாற்றினார், அதில் இந்த சின்ன பையன் எப்படி ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிறது தான் மிச்ச ஸ்டோரி. ஸோ இது வந்து ரொம்ப என்கேஜிங்காக, எந்த சீனுமே போர் அடிக்காதுங்க. எல்லா சீனுமே வந்து ஃபயராக இருக்கும். அப்படி செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே பக்காவாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இதுக்கு மேலாம் நான் சஸ்பென்ஸ் இது பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணி உங்களோட இதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. வேறு என்ன சவுண்ட், இந்த படம் என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து சவுண்ட் ட்ராக் நான் இந்த மூவியை வந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக மேபி 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 21 அந்த ரேஞ்சில் பார்த்துருப்பேன். இதை வந்து நான் ஒரு நிறைய பேர் இந்த மூவி சேனல்லாம் அந்த ஃபாலோ பண்ணுற கல்ச்சரே நம்ம இதுலேருந்து போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்டார் மூவிஸில் பார்த்தேங்க. இப்போ நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்ன ஒரு இதை வந்து நிறைய பேர் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. பட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதை நான் சொல்கிறேன். ஸ்டார் மூவிஸில் வந்து 2 சேனல் இருக்கும். ஸ்டார் மூவிஸ் ஹெச்டி, ஸ்டார் மூவிஸ் செலக்ட் அப்படின்னு. நான் ஸ்டார் மூவிஸ் செலக்டில் தான் நான் பார்த்தேன். அதில் வந்து டால்பி ஆடியோவோட வரும். இந்த மூவிக்கு சவுண்ட் மிக்சிங்க்கு வந்து நம்ம 100க்கு 1000 கொடுக்கலாம்.
ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் அப்படி இருக்கும். ஒரு ஓப்பனிங் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து ஒரு அந்த வில்லனை வந்து அடிக்கும்போது ஒரு பேஸ் மிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அவங்க வீடே அதிரும்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பேஸ் மிக்ஸு. அந்த மாதிரி சூப்பராக ஒரு சவுண்ட் மிக்சிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒரு கார் சேஸ் சீன் ஒன்று இருக்கும். அந்த கார் சேஸ் சீனுக்கும் வந்துட்டு சவுண்ட் மிக்சிங்லாம் தெரிக்குங்க, அப்படி இருக்கும். நான் அதே எக்ஸ்பெக்டேஷனோட நான் அந்த சவுண்ட் பிடிச்சிருந்தா நான் திரும்ப திரும்ப அந்த மூவியை ரீப்ளே பண்ணி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஓடிடியில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அந்த சவுண்ட்லாம் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை நான் ஸ்டார் மூவிஸில் பார்த்த அளவுக்கு. ஸோ அதான் இது ஒன்று தான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஓடிடியை பொறுத்த வரைக்கும். இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இருக்குது இந்த மூவி. மேபி நீங்கள் உங்கள் ஹோம் தியேட்டரில் உங்கள்கிட்ட அட்வான்ஸ்ட் ஹோம் தியேட்டர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். மற்றபடி ஐ திங்க் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.